நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அப்படியே உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ சொந்த ஜனமாய் இருக்கும்படி அவர் உன்னை பூமியின் சகல ஜனங்களிலும் தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6. இந்த உலகத்திலே உண்மையான அன்பை காண முடியுமா? நாம் யாருக்காவது உண்மையில் சொந்தமானவர்களாக இருக்கிறோமா? யாராவது நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்களா? இப்படி பல கேள்விகளை கேட்கும்போது ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு வரலாம். ஆனால் சந்தோஷமான செய்தி என்ன என்றால், நம்முடைய தேவன் அவர் நம்மை தனக்காக தெரிந்து கொண்டாராம். அதுவும் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலிருந்தும் நம்மை, உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் எதை அவர் பார்த்திருக்கக்கூடும்? யோசித்து பாருங்கள். ஒரு சில நிமிடங்கள் நான் அதை யோசிக்கும் போது, அப்பா பிதாவே, என்னையா தெரிந்து கொண்டீர்? என்னிடத்தில் எதை கண்டீர் ஆண்டவரே? எது உமக்கு பிரியமாய் இருந்தது? உம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நான் எப்படியோ தவறி இருக்கும்போது, ஆண்டவரே எனக்காக வந்து என்னை தெரிந்து கொண்டீரே என்று மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தேன். அன்பின் பரமதகப்பனே, என்னையா கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டீர்? எதற்காக கர்த்தாவே, எதற்காக? உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு சொந்தமான ஜனமாக என்னை நீர் தெரிந்து கொண்டதற்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.